குடின்னா என்னான்னு ஒரு பயலுக்கும் தெரிய மாட்டாங்க. குடின்னா என்ன? குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்று பாட்டிலில் அச்சிடப்பட்டிருந்தாலும் அசராமல் குடிக்கும் குடிமகன்கள் அன்றாடம் படும் அவஸ்தையை சற்று சுவாரஸ்யமாக பார்க்க இருக்கிறோம். அதற்காக குடிமகன்களை ஊக்கப்படுத்துவதோ அல்லது குடிப்பவர்களுக்கு அறிவுரை வழங்குவதோ இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அல்ல. போதையில் தள்ளாடும் நாயகர்களையும் குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றால் அங்கே நடக்கின்ற பாச போராட்டங்களையும் தமிழ் சினிமாக்கள் காட்சிகளாக்கி இருக்கின்றன. அதே நேரத்தில் ஒரு குடிமகன் குடிக்கின்ற இடத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி படுகின்ற பாடுகளை தமிழ் சினிமா சொல்ல மறந்த கதைகளை காட்சிகளாக தருகிறோம் உங்களுக்காக. படித்தவன் முதல் பாமரன் வரை, இளையோர் முதல் முதியோர் வரை கூச்சமின்றி கூடும் இடமாகவும், ஜாதி பேதம் மறந்து வரிசை கெட்டி நிற்கின்ற இடமாகவும், சமரசம் உலாவும் இடமாகவும், சச்சரவுகள் தோன்றும் இடமாகவும் அடையாளம் காணப்படுகிறது மதுக்கடை. தினந்தோறும் காலையில் எழுந்து கூட்டம் கூட்டமாக வேலைக்கு சென்று விட்டும் வேலைக்கே செல்லும் முன்பும் மதுவின் மயக்கத்தை தேடி ஓடி வந்து விடுவது மது அருந்தும் ஒரு சராசரி குடிமகனின் கடமையாக மாறிவிட்டது. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. குஷ்டு வெளியே போனால் எல்லாருக்குமே ரிஸ்க்கு தான், எனக்கு ரிஸ்க்கு தான். குஷ்டு நடந்து போனாலே போலீஸ்காரங்க மாணவரே பேசுகிறாங்க, பேசத்தோடு எல்லாமே அடிக்கவும் செய்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்க்குறவங்க லேடிஸாக இருந்தாலும் சரி இதுவும் சரி நம்ம கைங்கால வச்சு ஒழுங்காக போனால் எதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போதை அதிகமாகிடுச்சுன்னா எல்லாமே ரிஸ்க்கு தாங்க, ரொம்ப சோதனை தான். அது 4 பேர் மத்தியில் அசிங்கம் தான். வேலைக்கு செல்லாமல் குடிப்பதையே முழுநேர தொழிலாக மாற்றிக்கொண்ட கொள்கையாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் வம்பு செய்து வழியில் பார்ப்போரிடம் எல்லாம் பிச்சை எடுத்து ஊராரின் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாகி முழுநேர குடிகாரர்களாய் சாலையில் சுற்றித் திரியும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இவர்கள் தினம் தினம் தண்ணீரில் மிதப்பதால் குடும்பத்தினர் அனுதினமும் கண்ணீரில் தவிப்பது வாடிக்கையாகிவிட்டது. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. முதலில் மிதமிஞ்சிய பணமுள்ளவர்கள்தான் பாருக்கு போய் குடிக்க ஆரம்பித்தனர். சிலர் இன்னும் ஒருபடி மேலே போய் வீட்டிலேயே மதுபார் வைத்து குடித்தனர். வீட்டிலேயே சொந்தமாக குடிப்பதற்கு மதுபார் வைத்திருந்தால் அவர்கள் சார்ந்த நட்பு வட்டாரத்தில் கௌரவத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. இன்றும் சிலர் வெளியில் சென்று குடிப்பதால் ஏற்படும் அவமானத்துக்கு பயந்து வெளிநாட்டு சரக்குகளை கள்ளச்சந்தையில் வாங்கி பருகி வருகின்றனர். சிலர் தனது வீட்டு வேலைக்காரர்கள் மூலம் சரக்குகளை வாங்கி வரச் சொல்லி தாகத்தை தீர்த்துக் கொள்கின்றனர். இத்தகைய குடிகாரர்கள் காலையில் வாய்க்கொப்பளிப்பதே மதுவில்தான். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன்.
அன்றாடம் கடுமையான வேலையினால் உடலை வருத்துகின்ற ஏழை உழைப்பாளிகள் அதிக விலை கொடுத்து ஆங்கில மதுபானத்தை வாங்கி குடிப்பது இயலாத காரியம் என்பதால் அவர்களின் வசதிக்கேற்ற சாராய கடைகள் கூட ஒரு காலத்தில் தமிழகத்தில் சக்கை போடு போட்டது. அரசால் ஏலம் விடப்பட்டு நடத்தப்பட்ட இந்த சாராய கடைகள் 1980களில் ஏராளமான குடிமகன்களை தெருவில் தள்ளாட்டம் போட வைத்த நிகழ்வுகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். சாராயம் குடிச்சாக்கா சங்கீதம் தேனா வரும், சங்கீதம் தேனா வந்தா கூட இங்கீதம் தானா வரும். அடத்தவக்கலை சத்த சகிக்கலை புட்ட குளத்தில்லை கத்தி பழகலை நம்ம கிட்ட கத்துக்க பாத்து யாரா பொத்துக்கு. வெளியில் இப்போ நம்ம குடிச்சிட்டு போகிறோம்னாக்கா எல்லாருக்கும் பாதிக்குது. இப்போ எங்கே படுக்கிறோம் எங்கே போகிறோன்ட்டு அது வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ எனக்கே தெரியாது. போனாக்கா கேவலமாக நினைக்கிறாங்க. பஸ்ஸில் ஏறினா பிரச்சனை, இப்போ வீட்டுக்கு போனால் தொல்லை, ரொம்ப யாரும் மதிக்கிறது கிடையாது. தமிழகத்தில் நிகழ்ந்த சாராய சாவுகளால் குடிமகன்களின் பார்வை ஆங்கில மதுபானம் பக்கம் விழுந்தது. தனது கையில் காசில்லை என்றாலும் கடன் வாங்கி மது அருந்தும் குடிகாரர்கள் தற்போது பெருகிவிட்டனர். குடிப்பழக்கம் என்பது முன்பெல்லாம் உல்லாச விரும்பிகளின் சொத்தாக பார்க்கப்பட்டது. ஒரு காலத்தில் கள் மற்றும் சாராயத்துக்கு அடிமையாய் கிடந்தவர்கள் கூட இன்று பாரை தேடிச் செல்கின்றனர். மதுக்கடைக்கு உள்ளே போகும்போது மறைந்து மறைந்து செல்லும் குடிமகன்கள் 2 ரவுண்டு உள்ளே போனதும் தனது மானத்தை மறைக்கும் வேட்டியையும் சட்டையையும் கூட கழட்டி விடுகின்றனர். சிலர் 1 ரவுண்டு உள்ளே போனதுமே அருகில் இருப்பவர்களிடம் தத்துவத்தை பொழிய ஆரம்பித்து விடுகின்றனர். சிலருக்கு எவ்வளவு குடித்தாலும் போதையும் ஏறாது, தள்ளாட்டம் போட்டால் ஆசையும் அடங்காது. அந்த அளவிற்கு சிலர் மதுவுக்கு அடிமையான மகா குடிகாரர்களாய் மாறிவிட்டனர். இன்னொரு மேட்டர் கேளுடா, மாமனோட டாக்டர் தானடா. ஒரு செகண்டுக்கு வந்து நான் வந்து 3 குவார்டர் 4 குவார்டர் அடிக்கிற ஆள். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 6 குவார்டர் இல்லை 9 குவார்டர் நான் அடிக்கிற ஆள், தண்ணி சாப்பிட்ற ஆள். உண்மை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சும்மா ரவுண்டு சாப்பிட்டாலும் எப்படி பின்னுறாங்க இப்படி பின்னுறாங்க, ஆடின்னு போகிறாங்க வராங்க. என் வீட்டில் போனாலும் சரி இந்த வாடையை பார்த்தாங்கனாக்கா திட்டு தான், சண்டை தான். ஒரு 4 போல் சண்டை இருக்கும். எனக்கு 2 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளை இருக்குதுங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஊழியர், அரசாங்க ஊழியர். நான் ஓசியில் மது அருந்தும் சில நபர்கள் தங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுப்பவர்களை 8வது வள்ளலாக புகழ்ந்து தள்ளுவார்கள். கஞ்சிக்கே வழியில்லாத போது கட்டிங் கொடுக்கிறவன் தான்டா கடவுள். அவர்களை வாழ்த்தியே தங்களது வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றனர். 4 நண்பர்கள் சேர்ந்து விட்டால் போதும், மது அருந்தி மகிழ வேண்டும் என்பது தற்போதைய சூழலில் எழுதப்படாத விதியாகிவிட்டது. எனக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது, குழந்தை கிடையாது, குட்டி கிடையாது. நான் வந்து வேலை செய்கிற ரூமில் போய் பொறுத்துருவேன். எனக்கு ரூம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. குடிச்சிட்டு போகிறதுனால கேவலமாக நினைக்கிறாங்க. நான் இங்கே வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் நான் சாராய்கல்ல பொறுத்ததோ இல்லை இங்கே ரோட்டில் பொறுத்ததோ எனக்கு அந்த மாதிரி இதுவே கிடையாது. முதலில் ஊரிலோ வீட்டிலோ ஏதாவது விசேஷம் என்றால் மட்டுமே சரக்கை கையில் தொட்ட பல பேர் இன்று முழுநேர குடிகாரர்களாய் மாறிவிட்டனர். குடிகாரர்கள் பெருக முக்கிய காரணம் நண்பர்கள். நல்லது என்றாலும் சரி, கெட்டது என்றாலும் சரி, பார்ட்டி என்ற பெயரில் ஊத்தி கொடுப்பது சம்பிரதாயமாகிவிட்டது. தள்ளாடி விழுந்தாலும் மூக்கு முட்ட குடி என்று ஊற்றி கொடுக்கும் அன்பர்கள் உள்ளவரை குடிமகன்களின் தள்ளாட்டம் தொடரத்தான் செய்யும். கண்ணதாசங்கார கூடி பெரு சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ணமுடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தான். ஒன்ஸ் கடைக்கு போயாச்சுன்னா நான் 70 ரூபா சரக்கை 75 ரூபா ஆக்குறாங்க. வெளியே குடிச்சிட்டு வந்தாச்சுன்னா
போலீஸ்காரங்க பிடிக்காங்க. போலீஸ்காரங்க அநியாயம், வண்டியில் டூ வீலர்லும் போகக்கூடாது, அதை போகக்கூடாது அப்படின்னு அவங்களும் பிடிக்காங்க. இன்னும் இதுக்கு மேலே நாங்கள் என்னதான் செய்ய? முன்பெல்லாம் குடிகாரன் என்ற சொல் ஒரு குடும்பத்தின் அவமானமாக பார்க்கப்பட்டது. இன்று மது அருந்தாத பசங்களை யாரும் நண்பர்களாகவே ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. தமிழகத்தை பொறுத்தமட்டில் 10 பேரில் 6 இளைஞர்கள் மது அருந்துவதாக புள்ளி விவரம் ஒன்று சொல்கிறது. அதற்காக நாம் பெருமைப்படவும் வேண்டாம், வருத்தப்படவும் வேண்டாம். அதான் குடிக்கிற ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒவ்வொரு புது புது காரணங்களை சொல்றாங்களே. காதலித்த பெண் என்னை ஏமாற்றி விட்டதால் குடிகாரனாகிவிட்டேன் என்று புலம்புவோரையும் மது அருந்திய வாழ்க்கையை முடித்துக் கொள்வோரையும் பார்த்திருக்கிறோம். அந்த குடிமகன்கள் காதலித்த அந்த பெண் அவரை மனம் முடித்தால் மட்டும் அம்பானியாகவா மாறப்போகிறார்கள்? மனதை இறுக்கி வயதை உருக்கி உடலை கெடுப்பது குடி என்பதை தெரிந்தே நம்ம பசங்க இந்த குடியை தேடிச் செல்றாங்க. கையில் கொஞ்சம் காசு சேர்ந்து விடக்கூடாது, 4 பேரை கூட்டிக்கிட்டு குடிபோதையில் கொண்டாட ஆரம்பித்து விடுகின்றனர். இப்போது பள்ளிக்கூட பசங்க கூட பாறை நோக்கி செல்லும் அவலத்தையும் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நண்பனோட அக்காவுக்கோ அண்ணனுக்கோ கல்யாணம் என்றால் அங்கே குடித்துவிட்டு கச்சேரி வைப்பது இந்த வயது குறைந்த குடிகாரர்களின் நரிச்சுவடியாக மாறியுள்ளது. தெருவுக்கு கடையை திறந்து வச்சுக்கிட்டு 8 மணி 9 மணிக்கு வரிசையாக டிராஃபிக்கு அங்கங்கே கடை முன்னாடி நிற்கிங்க. அது என்ன கணக்கு? கடை முக்கு திறந்து வச்சுட்டு பார் வேண்டாம்னா பாரை க்ளோஸ் பண்ணுங்க. அதை விட்டு 3000 ரூபா ஃபைன் போடுறீங்க. அது என்ன பழக்கம்னு தெரியல உண்மையிலே. அதாவது ட்ரங்க் அண்ட் டிரைவ் போடுறாங்க. ஏன் நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு பண்ணுறீங்க? தேவையா பாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்லி ஒயின் ஷாப் வைங்க. நெட்டுக்கு ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது நல்லது கிடையாது. அதான் என்னுடைய இது. 2வது பாரில் ஒயின் ஷாப்லேயும் சரி 5 ரூபா 10 ரூபான்னு அடாவடியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆணுக்கு பெண் எந்த வகையிலும் குறைச்சல் இல்லை என்று சட்டம் பேசும் பல கல்லூரி மாணவிகள் தங்கும் விடுதிகளில் அடிக்கும் கூத்துக்கு ஊறுகாயாக இந்த குடி மாறியிருப்பது கலாச்சார சீரழிவு என்று பலர் வாயில் அடித்துக் கொண்டாலும் யாரும் கண்டுகொண்டார் போல் தெரியவில்லை. விடுதியில் விரித்து படுப்பதற்கு பாய் இருக்கோ இல்லையோ, பாய் ஃப்ரெண்டு இல்லாத பொண்ணுங்களை பார்ப்பதே அரிதாகி வருகிறது நகரப்பகுதிகளில். தனது பாய் ஃப்ரெண்டுகள் மூலமாக மதுப்புட்டிகளை வாங்கி வந்து சுரமேற்றி வருகின்றனர் அத்தகைய பெண்கள். கிராமப்புறத்திலும் சரி நகரப்புறத்திலும் சரி கட்டிய மனைவியின் தொல்லையால் மதுக்கடைக்கு வரும் கணவன்மார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மனைவியிடம் வெறும் வாயினால் பேசினால் தகராறு, குடிபோதையில் பேசினால் வரலாறு என்று பஞ்ச் டயலாக் அடிப்போரையும் பார்களில் பார்க்க முடிகிறது. சிலர் முதல் ரவுண்டு உள்ளே போனதுமே தனது மனைவியை புகழ்ந்து சாரீரத்தில் வீதி வீதியாக பாட ஆரம்பித்து விடுகின்றனர். 1000 காரணம் சொல்லி குடித்தாலும் மது குடிப்பவர்களை மோசமான குணமுடையவர்களாகவும் மிருகத்திற்கு சமமாகவும் பார்க்கப்பட்ட காலம் ஒன்றும் தமிழகத்தில் இருந்தது. அதனையும் பதிவு செய்ய தமிழ் சினிமா தவறவில்லை. ஆனால் குடிக்கப் போவதில்லை என்று பொய் சத்தியம் செய்துவிட்டு குடிப்பதை இன்று வரை வழக்கமாக வைத்துக்கொண்டு குடித்து மகிழும் குடிமகன்கள் நாளுக்கு நாள் பெருகித்தான் வருகிறார்கள். அசிங்கமாக நினைக்கிறாங்க. எனக்கு கேவலமான பேச்சு தான் வருது. நீ ஏன் குடிச்சிட்டு வர, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு நானும் யோசிப்பேன். அது மாதிரி வேணான்றதை யோசிப்பேன். அது முடியல என்னால். யாருன்னா திருத்தணும்னு ஆசைப்பட்டா கூட என்னால் முடியல. இத்துணை அசிங்கங்களையும் விரும்பி ஏற்றுக்கொண்டு வீடுகளிலும் வீதிகளிலும் தாதா போல வலம் வந்தாலும் நமது குடிகாரர்கள் குடிக்க போகும் மதுக்கடைகளில் படும் பாட்டையும் தமிழ் சினிமா சொல்ல மறந்த கதைகளையும் பிரத்யேக காட்சிகளாய் தருகிறோம் உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சமூகத்தால் குடிகாரன் என்று முத்திரை குத்தப்பட்டு வெட்கமே இல்லாமல் மது அருந்த செல்கின்ற இடத்திலும் மதுபான கடைகளிலும்
நமது குடிமகன்கள் படுகின்ற பாட்டை அறிய ஜிடிவி செய்திக்குழு கேமரா சகிதமாக சென்னையில் உள்ள சில மதுபான கடைகளில் ஆய்வு மேற்கொண்டது. அந்த காட்சிகளை விறுவிறுப்பாய் தருகிறோம் உங்களுக்காக. நேரம் மாலை 6:15. காசிமேடு டாஸ்மாக் மதுக்கடை. இங்கு குடிகார வேஷத்தில் உள்ளே புகுந்து வாட்டர் மதுபாட்டில் ஒன்று வாங்கினோம். அந்த சரக்கில் அதிகபட்ச விலையாக 90 ரூபாய் என்று அச்சிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மதுக்கடையின் விற்பனையாளர் நம்மிடம் 92 ரூபாய் எடுத்தார். நமது அருகில் பீர் வாங்கிய குடிமகன் ஒருவரிடம் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கப்பட்டது. ஏன் இந்த அநியாய கொள்ளை என்று கேட்டதுமே அதிகபட்ச விலை 90 ரூபான்னு போட்டிருக்கு. 92 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா என்னத்த உங்களுக்கு கணக்கு தெரியலையா, இல்லைன்னா வர்றவங்க கணக்கு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு எடுக்கிறீங்களா? அப்படியே ஆடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே ஆடுறாங்க. உங்க மேலாளர் யாருமே கேட்கறது இல்லையா உங்களை? உங்களுக்கு சூப்பர்வைசரை சம்பளம் கொடுக்கறது இல்ல? கொடுக்குறாங்கல்ல. ஒரு பாட்டலுக்கு 2 ரூபா எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5000 பாட்டில் விற்காது. 5000 பாட்டில் வித்தா எவ்வளவு ஆச்சு? 10,000 ரூபாய் ஆச்சு. கேமராவை பார்த்த மதுக்கடை விற்பனையாளர் அதிகமாக எடுத்த பணத்தை அவசரமாக திருப்பி கொடுத்தார். எங்கள் குழுவினர் அங்கே இருக்கும் வரை அங்கே மது வாங்கிய அனைவருக்கும் சரியான விலையில் மது பாட்டில்கள் விற்கப்பட்டது. 110 ரூபா இருந்தாங்க, 100 ரூபா இருக்காங்க. இப்போ நீங்க இப்ப கேட்டதுனால 100 ரூபா இருக்காங்க, எக்ஸ்ட்ரா 10 ரூபா இருக்காங்க. எப்பவுமே 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிறாங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிறாங்க. நீங்க கேட்டீங்கன்னா போ ரேட் அந்த ரேட் தான் எக்ஸ்ட்ரா தான் வாங்கல போயிட்டு வாங்குறாங்க. அதே நேரத்தில் அருகில் இருந்த மதுக்கடை பாரிலோ 45 பைசா அடக்க விலை கொண்ட வாட்டர் பாக்கெட் 5 ரூபாய்க்கும் 40 பைசா அடக்க விலை கொண்ட காற்றை விட மெல்லிய பிளாஸ்டிக் டம்ளர் 5 ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக குடிமகன்கள் நம்மிடம் குமுறினர். 65 காசு இல்லைன்னா 1 ரூபாய் தான் அந்த இது போகும். வாட்டர் பாக்கெட்டு ஒரு ரூபாய் போகும். அந்த 1 ரூபாய் போகிற வாட்டர் பாக்கெட்டை கரெக்டான பொருளாக வைக்கணும். 2 ரூபாய் பொருள் நல்ல பொருளாக வைக்குது. இது அதே வாட்டர் பாக்கெட்டு 2 ரூபாயில் நல்ல இதுவாக வைக்குது. அந்த மாதிரி வாட்டர் பாக்கெட் நீங்கள் பார் எடுக்கிறீங்க, நீங்கள் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் கஷ்டத்தை நாங்கள் யார்கிட்ட சொல்கிறோம்? ஆனால் பார் உரிமையாளர் தான் வாங்கும் விலை நியாயமானது என்று நம்மிடம் வாதிட்டார். தமிழக கலால் துறையினர் தான் அப்படி விற்க சொல்வதுமாக பகிரங்க வாக்குமூலமும் அளித்தார். இல்ல ஒரு வாட்டர் கிளாஸ் எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 5 ரூபாய். வாட்டர் பாக்கெட் 5 ரூபாய். அடக்க விலை என்ன? அடக்க விலை 1 ரூபாய் 1.5 ரூபாய் ஆகுது. 30 பைசா தானே ஒரு வாட்டர் பாக்கெட்டோட அடக்க விலை. தயார் பண்ணல. வாட்டர் கிளாஸும் 100 கிளாஸ் கொண்டது 30 ரூபா அப்படிங்கிறது. ஒரு நிமிஷம் 700 நம்பரு 3220 ரூபா. அப்ப என்ன ஆகுது நீங்க பாட்டு? என்னது 700 நம்பர் புரியல. கிளாஸ் சொன்னீங்களே. ஆமா. கிளாஸ் 700 நம்பர். ஒரு கிளாஸினுடைய விலை 5 ரூபாய் எப்படி வருது கேட்குறீங்களே. ஆமா. நாங்க ஒரு கிளாஸ் அவங்க எங்களுக்கு விற்கிட்டே ஒரு 700 கிளாஸ் 3220 ரூபா. எங்க கடையில் வாங்குறோம். எங்களுக்கு சப்ளை எந்த ஊர்ல? இங்க வாங்குறாங்க. மண்ணே 100 கிளாஸ் நான் சொல்றேன் இந்த ரேட் அப்படின்னு சொல்றேன். நீங்க சொல்றது ஆமா. வெளியே உள்ள கடையில எப்படி 1 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? ஹலோ 100 கிளாஸ் நான் பில்லு என்கிட்ட இருக்குதா? பில்லு மேல பில்லு நேற்று வாங்கின பில்லு போட்டியில் இருக்குது பாரு. பில்லு இருக்கா? சீக்கிரமா எங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 700ல 7000. 7000மா? 700ன்னு சொன்னீங்க, அதான் டவுட், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அது நான் அதுதான் சொல்லுவேன். சரி கரெக்டாப்பா. இதெல்லாம் மரபு தரவு கிடையாது. கலால்ல இருந்து வர்றவங்க கூட இதை கண்டுக்கிட மாட்டாங்க. இது கண்டு அவங்க தான் நமக்கு மறைமுகமான நிர்ணயம் கொடுத்துட்றாங்களே. ரைட்டிங்ல கொடுக்காம 5 ரூபாய்க்குள்ள கிளாஸ் எடுத்துக்கோ, 5 ரூபாய்க்குள்ள தண்ணி வச்சுக்கோ. அதுக்கு மேலே போனாலும் விட மாட்டாங்க. அவங்க அது இது பண்ணுறோம். அது எப்படி பண்ணுமோ அது பண்ணிவிடுவாங்க. அவங்களும் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கிருக்கும் வரை அனைத்து குடிமகன்களுக்கும் அரசு நிர்ணயித்த விலையில் சரக்குகள் கிடைத்தது. நேரம் மாலை 6:45. அங்கிருந்து வடசென்னையில் பிரபலமான மதுக்கடையாக அடையாளம் காணப்பட்டுள்ள மைனா பாருக்கு சென்றோம். மது விற்பனையில் மூழ்கியிருந்த அங்குள்ள விற்பனையாளர்களும் இதேபோல குவார்ட்டர் பாட்டிலுக்கு 2 ரூபாயும்
ஆஃப் பாட்டிலுக்கு 5 ரூபாயும், ஃபுல் பாட்டிலுக்கு 10 ரூபாயும், பீர் பாட்டிலுக்கு 10 ரூபாயும் என வஞ்சகம் இல்லாமல் அதிகமாக எடுத்தனர். அதற்கான காரணத்தையும் அவர்கள் நம்மிடம் விளக்கமாக அளித்தனர். கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏன் உங்களுக்கு கணக்கு தெரியாம கொடுத்தீங்களா? இல்ல 10 ரூபா தாள் இருக்கு உங்ககிட்ட, இல்லன்னு சொல்லக்கூடாது. 10 ரூபா தாள் உள்ள கிடக்கு, புதுசா கதை சொல்றீங்க. பாட்டில் எடுத்துறாங்க இல்லையா? லோடு மேம் 4 பாட்டில் எடுத்துறாங்க. உள்ள பாட்டில் இருக்கு. வெளியே எடுத்து இப்போ போட்ட காஸ்ட் பிராண்ட் எல்லாம் நேற்று பார்த்து 1000. அங்குள்ள பாரிலும் அதே நிலைமைதான். தண்ணீர் பாக்கெட் விலை 5 ரூபாய், வாட்டர் கிளாஸ் விலையும் 5 ரூபாய் தான். நம்மை கண்டதும் பார் உரிமையாளர் தப்பி ஓடிவிட்டார். அங்குள்ள பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்கள் பதில் ஏதும் பேசவில்லை. நேரம் இரவு 7:30. வடசென்னையில் இருந்து மத்திய சென்னையின் மையப்பகுதியான திருவல்லிக்கேணிக்குள் நுழைந்தோம். சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை எதிரே உள்ள டாஸ்மாக் மதுக்கடையில் 100 ரூபாய் கொடுத்து பீர் வாங்கினோம். அந்த பீர் பாட்டிலின் அதிகபட்ச விலை 100 ரூபாய் என்று அச்சிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கடை விற்பனையாளரோ நம்மிடம் கூடுதலாக 5 ரூபாய் கேட்டார். ஏன் இந்த விலையேற்றம் என்று கேட்டதுமே அவர் கேமராவை பார்த்து அளித்த பதிலை நீங்களே பாருங்கள். ஏன் 5 ரூபாய் கேட்டீங்க? 5 ரூபாய் ஏன் கேட்டீங்க? இல்ல 105 ரூபாய் நீங்களா? எதுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டீங்க? உன் பேர் என்ன? சத்தமா பேசுங்க. கே மணி. ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டிலுக்கு இது மாதிரி வாங்குறீங்க? ஏன்னா ரெக்கார்டில் இருக்குங்க. நீங்க அப்புறம் பண்ணலன்னு சொன்னா ஏன்னா தானே கேட்டீங்க. அதிக விலை வச்சு யார் விற்க சொன்னா? கவர்மெண்ட் என்ன ரேட்டு சொல்லுது உங்ககிட்ட? இப்பதான் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். குடிக்க வர்றவனே கஷ்டப்பட்டு தானே குடிக்க வர்றாங்க. நேரம் இரவு 8:15. அண்ணா சாலையில் அமைந்துள்ள மதுக்கடை ஒன்று. தியேட்டரில் டிக்கெட் வாங்க காத்திருக்கும் கூட்டம் போல காட்சியளித்த குடிமகன்களின் கூட்டத்தில் புகுந்து வெகுநேரம் காத்திருந்து பீர் பாட்டில் ஒன்று வாங்கினோம். 90 ரூபாய் அடக்க விலை கொண்ட அந்த பாட்டிலுக்கு 100 ரூபாய் எடுத்தார் விற்பனையாளர். நமது கேமராவை பார்த்ததுமே மீதி தொகையை உடனடியாக திருப்பி தந்தார். அவரிடம் அந்த பீர் பாட்டில் வாங்கியதற்காக பில் தருமாறு கேட்டோம். அவர் அப்போதுதான் பில் புக்கையே தூசி தட்டி எடுத்தார். அந்த காட்சிகளை பாருங்கள், நடந்தவை புரியும். $90 சரக்குக்கு 100 ரூபா வாங்குறீங்க. அப்புறம் இப்போ கேட்ட பிறகு 10 ரூபா கொடுக்குறீங்க. பில் கேட்டா யோசிக்கிறீங்க. பில் காமிங்க. பில் புக்கு காமிங்க. என்னமா பில் புக்கா? யூஸ் பண்ணவே இல்லை போல் இருக்கு. வீட்லையா? இல்லை, இங்கே வாங்குறவங்களுக்கு பில் கொடுக்கணும்னு அவங்கள்ட்ட சொல்லலையா யாரும்? இப்போ ரஷ்ஷே இல்லை. நான் ஒத்தையில தான் நிற்கிறேன். நீங்கள் பில் தரதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்களா? இதில் விற்கிற சரக்கு எல்லாம் பில் போட்டுருவோம். சரி, இந்த சரக்குக்கெல்லாம் கரெக்ட் ரேட்டு தான் வாங்குறீங்களா? அதான் ஏன் என்ன காரணம்? பீருக்கு 10 ரூபா வாங்குறீங்க. 90 ரூபா பீருக்கு ஏன்டா 100 ரூபா வாங்கினா இருப்போம். 10 ரூபா வாங்குறது இல்லைன்னு சொல்றீங்க. இதில் எக்ஸ்ட்ரா வாங்குற காசு யாருக்கு போகும்? சரி சரி.
இல்லை அது ஒரு நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறதுல மட்டும் உங்களுக்கு எவ்வளோ நிற்கும்? இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகுதுன்னா ஒரு 10,000 ரூபா நிற்குமா? ஆ, ஒரு 1,500 2,000 இதே நிலைதான் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடை மற்றும் மதுபார்களிலும் நிலவுகிறது. மதுபான கடைகளில் அதிக விளைவித்து விற்கும் விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒருபுறம் இருக்கட்டும், வீட்டிலும் சமூகத்திலும் சாபம் வாங்கி கொண்டு வெட்கமே இல்லாமல் குடித்துவிட்டு சுற்றி சாலையிலே விழுந்து சுய கௌரவத்தை இழக்கச் செய்யும் இந்த குடி தேவையா? இதனை அறிவு சார்ந்த சான்றோர்களின் சிந்தனைக்கும் நல்ல சமுதாயம் அமைய பாடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற அரசு அதிகாரிகளின் மனசாட்சிக்கும் விடை தேட விட்டுவிடுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்ராஜ்.